செவ்வாயின் காரக கெடுதல்கள். செவ்வாயோட காரக கெடுதல்னா என்ன? பொதுவா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் உங்க லக்னம், லக்னாதிபதி இல்ல உங்க லக்ன புள்ளி செவ்வாயோட நட்சத்திரத்துல அவிட்டம், மிருகசீரிடம் மற்றும் சித்திரை இதுல விழுகுது அப்படின்னா செவ்வாயோட அந்த மூர்க்கத்தனமான கோபம், ஆத்திரம், யாரையும் ஒரு முன் யோசனை இல்லாம பேசிடுறது, முன் யோசனை இல்லாம செயல்படுறது, எப்பவுமே ஒரு அக்னி குழம்பு மாதிரி இருக்கிறது ஜாதகர். இது ஏன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் ஒரு ஆத்திர கிரகம் இல்லையா? எதுலையுமே ஒரு ஃபாஸ்ட், எதுலையுமே ஒரு சென்சிட்டிவ் டைப்பு, சட்டுன்னு ஒரு பேசக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் அந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை. அப்ப அவர் லக்னம், லக்னாதிபதியோட தொடர்புல இருந்துட்டாலோ இல்ல உங்க 1, 5, 9ஆம் அதிபதிகளோட தொடர்புல இருந்தாலும் லக்னத்தை மெயினா செவ்வாய் 4ஆம் பார்வையால பாக்குறது இல்ல 7ஆம் பார்வையால பாக்குறது, இதெல்லாம் கடுமையான செவ்வாயோட மூர்க்கத்தனத்தை ஜாதகருக்குள்ள விதைக்கவே செய்யும். இதற்கு விதிவிலக்கு குருவோட பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு. தேய்பிறை சந்திரனா இருக்கக்கூடாது. வளர்பிறை சந்திரனோட தொடர்பு செவ்வாயை நிச்சயமா மட்டுப்படுத்தும். இல்லைன்னா சுக்கிரனோட பார்வை, இதெல்லாம் தான் மட்டும். சரிங்களா? சோ செவ்வாய் உங்க ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதியோட தொடர்புல இருக்கிறார், இல்ல உங்க லக்ன புள்ளி செவ்வாயோட நட்சத்திரத்துல விழுந்திருக்கு, இல்ல 5, 9ல செவ்வாய் தொடர்புல இருக்கிறாருன்னா நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா விஷயத்திலையும் சட்டுன்னு ஒரு கோபம், ஒரு சென்சிட்டிவ்னஸ் உண்டு பண்ணி விட்டுருவாரு. யார் என்ன பேசினாலும் அதுக்கு பதிலே ரொம்ப ஒரு மாதிரி கோபதாபத்தோட பதில் பேசுறது, ஹர்ட்டிங்கோட தன்மையிலேயே கொடுக்கறது, இதெல்லாம் அந்த செவ்வாய் கொடுக்கறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு செவ்வாய் 10ல துலாம் லக்னம், செவ்வாய் 10ல 4ஆம் பார்வையால லக்னத்தை பார்ப்பாரு. சோ பாத்தீங்கன்னா ஜாதகர் எப்ப பேச இருந்தாலும் கூட பேச்சு ஒரு ரஃபா இருக்கும். சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் ரஃபா பேசக்கூடிய ஒரு அமைப்பே இருக்கும். பேச்சே ஒரு மாதிரி எடுத்தோடனே அந்த பேச்சுல ஒரு ஹீட் தெரியும். அதனால செவ்வாய் உங்க ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி தொடர்புல இருக்கிறாரா, நீங்க உங்களுடைய பேச்ச ரொம்ப ரொம்ப பார்த்து பேச வேண்டியது கவனம். உங்களுடைய செய்கையிலையுமே அவரோட மூர்க்கத்தனம் வெளிப்படும். சோ அவர் தசைகள் வந்துச்சுன்னா இன்னும் தூக்கலா தெரியும். இதனால நிறைய நமக்கு பிடிக்காத ஆள்களை நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும்.